Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோட ஒரு டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா how to use evenings productively அப்படின்றது தான். கேட்குறதுக்கு வேணால் இது ஒரு பூமர் டாபிக் மாதிரி இருக்கும், பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் our evenings in a productive way. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், இல்லை இந்த மாதிரி வந்து 2 எக்ஸாமுக்கு அட்ட ஸ்ட்ரெச்சில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஃபுல் டைம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஈவினிங் டைம்ன்றது வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து மார்னிங்லேருந்து நம்ம எதுவுமே படிக்கலைன்னா கூட அந்த ஈவினிங் டைமை நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும், வேஸ்ட் ஆகிடக்கூடாது இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈவினிங்கில் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஒர்க் போகிறவங்களா இருந்தால் கூட அவங்க வந்து ஒன்று மார்னிங் சீக்கிரமே எழுந்திருப்பாங்க, இல்லை ஈவினிங் வந்து லேட் நைட் வரைக்கும் படிப்பாங்க. ஸோ இந்த ஈவினிங் டைம் அப்படின்றது வந்து நம்ம எல்லாரோட ப்ரிப்பரேஷனுமே ரொம்ப க்ரூஷியலான டைம். ஸோ இந்த டைமை வந்து எப்படி நான் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறேன், அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 6 o'clock டைம் வந்து இப்போ 7 o'clock ஆகுது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நான் போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு 7 o'clock நான் என் ஸ்டடி டேபிள் வந்து உட்காந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இருக்க போகிற ஒரு 7 to 8, 9, 10, 11 ஸோ இந்த 4 hours இருந்தால் கூட நான் எப்படி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் வந்து என்னோட ஈவினிங் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத வந்து ஒரு பிளாக் மாதிரி காட்டிக்கிட்டே நான் வந்து பேக்ரவுண்டில் நான் வந்து எப்படி இதை நீங்கள் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேவா? நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லேயே வந்து ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஃபேக்சுவல் அண்ட் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். இதை தமிழ்நாடு புக் படிக்கணுமா, ஓல்டு என்சிஆர்டி ரெஃபர் பண்ணணுமா, இல்லை நியூ என்சிஆர்டி படிக்கணுமா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ தீஷா பப்ளிகேஷனோட இந்த ஒரு புக் தான் வந்து இதுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த 3 புக்கையுமே கவர் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸையுமே ஸ்டாக் பாயிண்ட்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடல் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இந்த 4 செக்ஷனுமே இருக்கு. ஸோ எல்லா டாப்பிக்கோட சப்டாபிக்ஸுமே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லா ஈவெண்ட்ஸுமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டில் ஆஃப் பிளாசேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதில் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க, இதோட காசஸ் என்ன, இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா புக்லையுமே நம்ம தனித்தனியாக படித்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த புக்கில் வந்து எல்லாமே ஒரே பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த புக் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ்க்கு இந்த மாதிரி உங்கள் புக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் அந்த ஃபோட்டோவில் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா புக்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குது. நீங்க உங்களுக்கு எந்த புக் வேணுமோ அதை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஈவினிங்கை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அதாவது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ஒரே ஸ்டடி டேபிள்லையோ இல்லை ஒரு இடத்துலையோ உட்காந்து படிச்சிருப்போம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணாமல் இடையில ஒரு 5:30 to 6 o'clock ஒரு பிரேக் எடுத்து போய் ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து செஞ்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வந்து காஃபி பிரேக், டீ பிரேக், இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 hour to 1 hour வந்து பிரேக் எடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஈவினிங் ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் திங் வந்து பிளானிங். நம்ம வந்து எந்த ஒரு டேவையுமே ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு டு டூ லிஸ்ட் மேக் பண்ணி நம்மளோட அன்னைக்கு முடிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு அதை வந்து டிக் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஈவினிங்கில் உங்களுக்கு இருக்கிற டாஸ்க்லாம் வந்து ஒரு பேப்பரில் டேபிள் மாதிரி போட்டு மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் வந்து என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்ற கிளியர் வியூ வந்து உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இருக்க போகிறதே ரொம்ப கொஞ்சம் நேரம் தான், 4 hours 3 hours, சில பேருக்குலாம் வந்து 2 hours தான் கிடைக்கும். ஸோ அந்த 2 hours வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் போடுறது ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி என்னென்ன பிளான் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரோட நோட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆன்சர் ரைட்டிங் எழுதணும், அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்டில் வந்து ஒரு ஓல்டு பேசேஜ் அண்ட் புதுசாக ஒரு பேசேஜ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து நான் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட ஆப்ஷன்லேருந்து ஒரு ஆன்சர் வந்து எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எல்லா ஈவினிங்கும் நான் போடுற ஸ்கெடியூல் வந்து முடிப்பேனா அப்படின்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து புஷ் கொடுத்து அதை எஃபெக்டை போட்டு படித்து முடிப்பேன். சம்டைம்ஸ் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது, அப்போயும் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆக மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு அதை ஃப்ரீயாக விட்டுருவேன். ஸோ நீங்களும் வந்து உங்களோட டாஸ்க்கை ரைட் டவுன் பண்ணிவிட்டு அதை வந்து டிக் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஈவினிங் இன்னும் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக வந்து போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டாஸ்க் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து ஈவினிங் டைமில் எது படித்தாலும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேருக்கு வந்து மார்னிங்லேருந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால ஈவினிங் டைம் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வந்து பாசிபிளான ரொட்டீனை வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளால் முடிக்கவே முடியாத ஸ்கெடியூலை வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு முடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இன்னும் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. ஸோ அந்த 4 hours உங்களுக்கு ப்ரொடக்டிவாக போகாது.
ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடிகிற அளவுக்கு ஸ்கெடியூலில் போட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி என்னோடய டாஸ்கில் வந்து ஸ்டெனோ ப்ராக்டிஸ் பண்ணி முடித்தேன். அதாவது ஓல்டு பேசேஜ் நியூ பேசேஜ், அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் ரைட்டிங் எழுதினேன். ஒரு பேசேஜ் மட்டும் நான் எழுதலை. ஸோ இடையில வந்து நிறைய வேலை வந்துருச்சு. லைக் தண்ணி கேன் தூக்கிட்டு வரணும், அதுக்கப்புறம் வந்து மழை வந்துருச்சு, அதனால் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு. ஸோ அதில் ஒரு 1/2 hour போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து எனக்கும் இடையில வந்து அப்டக்கிள்ஸ்லாம் வந்துச்சு இன்றைக்கி எஸ்பெஷலி ஏன்னு தெரில. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து ஒரு 5 டாஸ்கில் 4 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணதே வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஸோ இதுதான் வந்து 3rd விஷயம். லாஸ்ட்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க, பட் ஈவினிங்கையும் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். வேறு எதுவும் புதுசாக படிக்காதீங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து ஃபுல்லாக எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் இன் தட் வே. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரெயினாக இருந்துச்சு அப்படின்னா படிக்காமல் அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ண டாஸ்க் எல்லாமே நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி நான் வந்து 5 டாஸ்க் வச்சுருந்தேன். அதில் வந்து 4 முடித்தேன். என்னோடய ஆப்ஷனல் ஆன்சர் ரைட்டிங் மட்டும் என்னால் எழுத முடியல. மிச்சம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனலி வந்து டைம் வந்து இப்போ 10:30 ஆகுது. நான் போட்ட டு டூ லிஸ்ட் வரைக்கும் எல்லாமே முடிச்சிட்டேன், ஒன்றை தவிர. அது வந்து ஜேஎஸ் மில்லோட ஆன்சர் ரைட்டிங் வந்து எழுதணும்னு நினச்சேன், பட் வந்து எழுத முடியல. இது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இடையில கொஞ்சம் ஒர்க் இருந்தது, அதையும் பார்த்துட்டு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொம்ப ப்ரொடக்டிவாகவே யூஸ் பண்ணேன். இது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஈவினிங்கில் ஏதாவது புதுசாக பண்ணுவேன், இல்லை வந்து நான் என்னோடய ஈவினிங் வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ கேன் ஆல்சோ லேர்ன் ஃப்ரம் தட் anything or something. So if you like this video, do like, share and subscribe to my channel, and this video will definitely motivate you, I hope. And if yes, do let me know in the comments below, and see you all in the next video. Bye.